வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம யோன் கோக்கோட எஃப்எஃப் தான் ரைவல் கேஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இந்த மாதிரி சுகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பான். இங்கே தான் சுகா குளிச்சுட்டு வந்தேன்னு, சுகா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லு. ஸோ நீ ப்ராங்க் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வரியா இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான்டா சுகாவோட பேக் ஹக் பண்ண சுகாவுக்கு கோவம் வந்து ஜேகே பிடிச்சி பட்டுன்னு ஒரு ஸ்லாப் கொடுத்துருவான். ஏய் மொத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்ட வந்துட்டு இருக்கேன், யாரை நினச்சிக்கிட்ட பேசுகிற, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சுகா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டான், பட்டு வெளியே போயிடுவான். இங்கே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறான் ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் நிற்பான். அவனால் அந்த ப்ராசஸே பண்ண முடியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருப்பாங்க, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யோங்கி வந்து ஜேகே பின்னாடியே சுற்றிருப்பான். திடீர்னு வந்து நீ யாருன்னு தெரியல, என்னை பற்றி நீ தப்பாக கொச்சையாக பேசுகிற, யார் நீ, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஜேகே ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏய் மச்சான் என்னடா ஆச்சு, இன்னும் மாமா வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் தான்டா கொடுணும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஜேகே பக்கம் வருவான். ஜேகே பயங்கரமாக அழுதுட்ருப்பான். ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா ஆச்சு, ஏன் எதுக்கு அழுதுட்ருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜேகே நடந்ததெல்லாம் சொல்லுவான். அவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்காக சர்ப்ரைஸ்டாக இருக்கும். மச்சான் உண்மையை தான் சொல்கிறியா, நிஜமாவான்னு கேட்டுட்ருப்பாங்க. ஆமாண்டா நிஜமா, இந்த மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது மச்சான் சம்திங்ஸ் விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது, ஒரு வேளை மச்சான் ஏன்னா அவர் ஏமாத்திட்டானா, சுகாக்கு என்ன பிடிக்கலையா, அவன் என்கிட்ட விளையாட்டுக்கு தான் பண்ணானா, ஜெஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்திக்கு நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம யோங்கி தான். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரில, ஜங்கு கூட ஞாபகமாகவே இருக்கும். இப்போ வந்து சுகா வர என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா எங்கள் ஹாஸ்டல் போயிட்டான். அவன் பாக்ஸிங்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கு சுகாவோட லைஃப்பில் தலையிடுறது தப்பு, அதனால் என்னால் ஜேகே மறக்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்துகிட்ருப்பான். இங்கே தான் காய் கேட்பான். டே மச்சான் உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ பண்ண, மாமா எனக்கு ஜேகே வேணும்டா, என்னால் ஜேகே இல்லாமல் இருக்க முடியாதுடா. சுகா கிட்ட அவன் ஏதாவது பண்ண போய் சுகா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டானா ஜேகே தாங்க மாட்டான்டா, டே அவன் குழந்தடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யோங்கி பயங்கரமாக குடிச்சிட்ருக்க. காய்க்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. ஒரு பக்கம் இல்லைன்னா அண்ணா, ஒரு பக்கம் என்ன ஃப்ரெண்டு, நடுவில் பார்த்தா ஸோ இதில் வந்து ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதுக்கு வந்து டபுள் மடங்காக இவங்க இங்கே கஷ்டப்பட்டுட்ருப்பான். இங்கே தான் ஸோ நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜேகே மைண்ட் டைவர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் ஒரு மாதிரி கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. நான் வரல விட, ஏன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகே மைண்டை டைவர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே தான் நம்ம சுகாவும் வாயினும் கிளப்பில் இருப்பாங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிட்டுருப்பாங்க. இது வந்து நம்ம ஜேகே நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஜாக்கு எதர்ச்சியாக திரும்பும் போது இங்கே தான் சுகாவும் வாயனும் நல்லா ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஜாக்சன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட காக்க இங்கே தான் மேக்கப் சொல்லுவான். என்னடான்னு கேட்கும்போது இங்கே சுகா டான்ஸ் ஆடிட்டுருக்கா பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஜேகே தான், டே கூட எனக்கு குடிக்கணும் போல இருக்குது மச்சான், பக்காடி ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாடி ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எதாச்சியாக திரும்பலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான், டே மச்சான் அதெல்லாம் ஒன்று வேணாம், சரி மாமா காக்டெயில் குடிக்கிறியா அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய ட்ரிங்க்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஜேகே ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவான். சரி மச்சான் கிளம்பலாமான்னு சொல்லும்போது, டேய் இப்போ தானடா வந்தோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து ஜேகே திரும்பும்போது இங்கே தான் சுகா வந்து பயங்கரமாக வாயினை போட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேரும் மாற்றி பாடியில் ரப் பண்ணிக்கிட்டு அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இன்டிமசி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க 2 பேருமே. பயங்கரமாக இங்கே வைப் பண்ணிகிட்ருக்கு. ஜேகேக்கு இதே சுக்குனராக அடைஞ்சிடும். ஜேகே அவனால் ப்ராசஸே பண்ண முடியல. அங்கே என்ன நடக்குதுன்னு ஜாக்சன் தான் தரன்னு வெளியே இழுத்துட்டு போக, மச்சான் என்னடா அது சுகால அது நம்ம கோச் வயலில்
சீனியரில் 2 பேரும் என்னடா பண்ணுறாங்க, 2 பேரும் மச்சான் என்னடா பண்ணுறாங்க, மச்சான் 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 இருடா நான் போய் சுகா கிட்ட கேட்டு வரேன்டா, இருடா நான் போய் சுகா கிட்ட கேட்டு வரேன்டா மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜாங்கோக் பயங்கரமாக அழுதுட்ருப்பான். ஜாக்சனுக்கு வந்து ஏதோ தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே ஜேகே வந்து அவன் யூஸ் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு ஜாக்சன் பயங்கரமாக கோவத்தில் இருப்பான். இங்கே தான் ஜாங்கோக் ஒரு மாதிரி உடஞ்சி அவனுக்கு அழுகாமல் கண்ணன் டியோஸும் வராமல் மச்சான் மச்சான் எங்கே பார்த்தா நம்ம யூங்கிக்கு வந்து நம்ம ஜேகே கால் அடிச்சுட்டே இருப்பான். யூங்கி கால் எடுத்துருக்க மாட்டான். இங்கே அவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். மச்சான் மச்சான் அது என்னோட சுகா இல்லைடானா, அவன் யூங்கி இல்லைடா, அவன் வேறு யாரோ தானடா, அவங்க நம்ம சீனியர் நேஹா தானடா, அவங்க வேறு தானே மச்சான். நான் தான் தப்பை பார்த்துட்டேன். ஆமாம் நான் தப்பு. என்னோட சுகா அப்படி பண்ண மாட்டான்ல இல்லை மச்சான் என்னோட சுமகா ப்ராமிஸ் பண்ணேன்டா, என்னை தவிர்த்தா யாரையும் லவ்லாம் பண்ண மாட்டேன்னு. அன்றைக்கி என் கூட இருந்துட்டு எப்போ நேஹா கூட மச்சான் அதெல்லாம் இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன். டே மெக் இங்கே பாரு, மெக் அங்கே பாரு அது இல்லை தானே, அவன் இல்லை தானே, அவன் சுகா இல்லை தானே. மாமா ஜாக்சன் இங்கே பாரு, மாமே இங்கே பாரு அவன் இல்லை தானே, அவன் சுகா இல்லைடா, நான் தானே தப்பாக புரிஞ்சுருக்கேன். ஜாங்கோக் என் கிட்ட தானே தப்பாக இருக்குது. மச்சான் நீங்களாம் சொன்னாடா அது என் சுகா இல்லை தானே, என் சுகா அப்படிலாம் பண்ண மாட்டாளடா. சுகாவுக்கு ஜாங்கோக் தானடா பிடிக்கும், ஜாங்கோக் தானடா அவனுக்கு உயிர், ஜாங்கோக் தானடா அவனுக்கு எல்லாமே, ஜாங்கோக் தானடா ஜாங்கோக் கூட தானடா இருந்தான், என் கூட தானே மச்சான் அவன் அப்படிலாம் பண்ணான். மச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இப்படிலாம் இருந்தமே மச்சான். நான் என் அளவுக்கு நான் என்னையே கொடுத்தேன்டா. இல்லைடா அவன் அங்கே நிற்கிறது சுகா இல்லைன்னு யாராவது சொல்லுங்கடா, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜாங்கோக் என்ன பண்ணுவான், அங்கே அவனை வந்து பிடிச்சி அந்த வால் கிட்ட தான் நிற்க வச்சுருப்பாங்க. வால்லேயே அவன் கையை குத்திப்பான். இங்கே ஜாக்சன்லாம் பாடி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மச்சான் சொல்லுடா, அது என்னோட சுகா இல்லைன்னு சொல்லுடா. மாமா நீயாவது சொல்லுடா, அது என் சுகா இல்லை தானே, என் சுகா எனக்கு மட்டும் தானே மாமா. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா மாமா, எனக்கு அவன் வேணும்டா, இப்படிலாம் பண்ணுறான் அது தப்பு தானே மாமா. அது என் சுகா இல்லை தானே, நீங்களாம் சொல்லுங்கடா, எனக்கு என் சுகா அப்படிலாம் பண்ண மாட்டான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக அழுதுட்ருப்பான். இங்கே அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. இங்கே தான் சொல்லிகிட்டு இருப்பான், மாமா போன வாரம் கூட என் கூட இருந்தேன் மாமா. அவன் என்னை தவிர்த்து வேறு யாருக்கிட்டே போக மாட்டேன் ப்ராமிஸ் தான் பண்ணேன் மாமா. ஒரு வாரம் தானடா என்கிட்ட, ஒரு வாரம் கூட நல்லா பேசினேன் மாமா. நேற்று கூட வீடியோ காலில் பேசினானே மாமா. ஏன் மாமா அவன் இப்படி இருக்கான், எனக்கு என்னோட சுகா வேணும்டா, ஏன்டா அப்படி பண்ணுறான், அது என் சுகா இல்லைன்னு யாரும் வந்து சொல்லுங்களேன்டா. என் கண்ணு தான் அப்படி இருக்குது, அவன் என் சுகா இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இங்கே வந்து ஜாக்சனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஜாக்சன் வந்து ஜேகே வந்து அவன் இன்னர் சைடு தெரியும், பட் அவன் ரொம்ப ரூடாக தான் வெளியே இருப்பான். அவன் இப்படி உடஞ்சி சொன்னது அவனால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ஜாக்சனோட ஸ்லாப் தான் கொடுப்பான். ஜேகே அப்படியே விழுந்துருவான் மயங்கி. அண்ட் இதை வந்து ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. அப்போசிட் ரோவில் கட் பண்ணால் இங்கே தான் நம்ம யூங்கி பயங்கரமாக குடிச்சிருப்பான். ரொம்ப குடிச்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக குடிச்சிருப்பான். மாமா டேய் காய் எனக்கு ஜாங்கோக் வேணும்டா, எனக்கு ஜாங்கோக் வேணும்டா மாமா. அவன் குழந்தடா, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குடா. என் கூட படுத்துட்டு அவன் கண்ணை பார்த்தேன், என்னை விட்டு போக மாட்டேன்னு இவங்கின்னு கேட்டான்டா. அவனுக்கு நான் பாக்ஸராக இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லையா மாமா, நான் அவன் கூட இருந்தால் போத மாட்டா. பேசாம ஜாங்குக்கு கூட்டிட்டு நான் ஓடி போயிடவா, இங்கே இருந்தால் எனக்கு பயம்டா. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்ல, ஏன்னா எனக்கு அண்ணன் மட்டும் இல்லைடா, எங்கள் அப்பா அம்மாடா, எனக்கு அவனை ஹார்ட் பண்ண பிடிக்காது. என்ன பண்ணுறேன், நான் இப்போ போய் ஜாங்குக்கு கூட்டிட்டு நான் ஓடி போயிடுறேன். அப்படி போய் ஜாங்குக்கும் நானும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறோம், சரியா? வா ஜாங்குக்கு பார்க்க போகலாம் வா அப்படின்னு சொல்ல, எங்கே தான் நம்ம யூங்கி ஒரு மாதிரி கூட்டுச்சிட்டு கலன்னு ஜாங்குக்கா மசியோடா முட்டை கண்ணா, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு.
மாமா காய் என்ன ஜங்கக்கா கிட்ட பார்க்க விடுறான் ஆண்டி. அவன் என்கிட்ட சொன்னான் தெரியுமா, சுகா நீ நான் அழகான வீட்டில் ஜாலியாக வாழலாம். நான் நீ பாக்ஸிங் பண்ணப்போம், பாக்ஸிங் பிடிக்கலன்னா போகாத, நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துப்பேன்னா உச்சிலேருந்து பாதை வரைக்கும் நான் தான் உனக்கு கேர் பண்ணிப்பேன். உன்னால் முடிஞ்ச நீ வேலைக்கு போ. போனிக்கலாம் யாரையும் போகாத, நான் போய்க்கிறேன். நான் போய்க்கிறேன், உன் ஜெகுக்கா போய்க்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ பண்ண. உனக்கு பாக்ஸிங் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, நான் இருக்கேன் அப்படிலாம் சொன்னான்டா. என் தங்க பிள்ளைக்கு தெரியல, நான் ஒரு பைலட், நான் ஃப்ளைட் ஓட்டுறேன், நான் ஒரு கேப்டன், நான் ஒரு ஃப்ளைட்டோட கேப்டன். உனக்கு தெரியல நீ இதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியல மச்சான். ஸோ குழந்தைடா, நான் குழந்தைய பார்க்க போகிறேன். எனக்கு தெரியாது, நான் என்னோட டார்லிங் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம இவங்க தாண்டா ஃபுல் குடி, எந்திரிக்க கூட முடியல. அவன் தட்டக்கு பத்தக்கு எந்திரிச்சிட்டேன். ஜங்கக்கா ஜங்கக்கா நான் போடா ஜங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காத்துல ஜங்கக்கா அப்படின்னு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஸ்கிப் பண்ணால் இந்த சைடை யூங்கி தாண்டா சரின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கை பார்க்கலான்னு கிளம்பேன். எங்கே ஜாங்குக் தான் ஜாக்சனோட வீட்டில் இருப்பான். ஜாங்குக் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். அவனால அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியாது, பயங்கரமாக அழுதுட்ருப்பான். ஜாக்சன் தான் என்ன பண்ணுவான், பக்கத்துலேயே இருந்து கன்சல்ட் பண்ணிகிட்ருப்பான். ஜாங்குக் வந்து ரொம்ப அழுது எனக்கு தலைவலியே வந்திருக்கும். சரி சுடு தண்ணி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வந்து பார்த்தா இங்கே ஜாக்சனுக்கு கண்ணெல்லாம் வியாடாக இருக்கும். ஜாங்குக்கு என்ன பண்ணியிருப்பான், அங்கே இருக்க சரக்கு பாட்டில் உடச்சி கையில் கிழிச்சிருப்பான். ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கும். இங்கே ஜாக்சனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இங்கே ஜாக்சன் மச்சான் மச்சான் என்னடா பண்ணி வச்சிருக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜாக்சன் அப்படி தூக்கிட்டு ரொம்ப கட்டு போட்டு இவன் ஹாஸ்பிட்டல் இங்கே கூட்டிகிட்டு போக எங்கள் பைக் ஓட்டிகிட்டு நம்ம யூங்கி தான் காய்கிட்ட கூட சொல்லாமல் அப்படி பத்தக்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கார் வந்து இங்கே யூங்கியை ஆக்சிடென்ட் பண்ணிவிடும். ஸோ அங்கே 4 பேர் வந்துட்டு யூங்கி இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே யூங்கியை போட்டு காரில் தூக்கிட்டு போட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் பண்ணால் ஜேகேஎம் ஹாஸ்பிட்டலில் இருக்க யூங்கி எங்கே போனேனே தெரியாமல் இருக்க. இங்கே தான் யூங்கியோட அம்மா வந்து யூங்கிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கால் அடிச்சிட்ருப்பாங்க. கோச் வந்து நம்ம நேஹாவுக்கு கால் அடிச்சிட்ருப்பாங்க. இங்கே யூங்கியோட அம்மா சுகாவுக்கு காலு நேஹாவுக்கு காலு மாற்றி மாற்றி அடிக்க. நேஹா தான் சுகா என்னடி சுகா கால் வருது பாரு, அந்த வாட்டர் நேஹா வா அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவை நல்லா இறுக்கி பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருப்பான். மாற்றி மாற்றி கால் வருது, ஏதோ எமர்ஜென்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் எந்திரிக்க முடியல. 2 பேரும் கண்ணை திறக்கல, பட் எழுந்துட்டாங்க. பெட்லேருந்து எந்திரிக்க முடியல, பிகாஸ் நேற்று தான் 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் மேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ நம்ம நேஹானாலும் சுத்தமாக முடியல. ஹியூங்கிக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்படி தான் இருக்கும்போது கோச் தான் பண்ணியிருப்பாங்க. கோச் இங்கே நேஹா தான். ஹலோ நேஹா எங்கே இருக்கீங்க? என்னாச்சு கோச்? நேஹா ஜேகே கை கட் பண்ணிக்கிட்டான். வாட்? ஜேகேவா? ஆமாம், ஜேகே கை கட் பண்ணிக்கிட்டான். அண்ட் ஹியூங்கி எங்கே? கோச் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நேஹா ஹாஸ்பிட்டலில் கிளம்பி வா, லொக்கேஷன் அனுப்புகிறேன். முக்கியமாக சுகாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோச் இங்கே கட் பண்ணேன். இங்கே சுகாவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கால் வந்துட்டுருக்கோம். இங்கே சுகா சொல்லுங்கள். சுகா அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கள். ஷுங்கியை பார்த்தியா? நேற்று நைட்லேருந்து ஷுங்கி வரல, காய்க்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் சுகாவுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன பேசுகிறீங்க? அவன் காய் கூட தான் இருப்பான் பாருங்க. சுகா பயமாக இருக்குடா,
நேற்று நைட்டு நான் படுத்துட்டு இருக்கேன், ஃபேமிலி ஃபோட்டோ கீழே விழுது சிவா. எனக்கு பயமாக இருக்குடா. ஷுங்கி எங்கே போனாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவான். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கால் இருந்தால் கூட அட்டன் பண்ணிவிடுவான் சிவா. பயமாக இருக்குடா, கொஞ்சம் வீட்டுக்கு வாய் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அம்மா சொல்லும் போது சரிம்மா வர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா காலை கட் பண்ணி திரும்ப இங்கே தான் நேஹா கால் பண்ணி சுகா அப்படின்னு நேஹா சொல்ல என்னடி சுகா சங்கா கை கட் பண்ணிக்கிட்டா. வாட் சுகா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சரி ஒரு நிமிஷம். சங்குக்கும் யூங்கிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் நேஹா நடந்தது. நேஹாக்கு வந்து என்ன தெரியணும், ஸோ யூங்கிக்கு வந்து ஜேகே மேலே க்ரஷ் இருக்குது, லவ்வான்னு தெரியல, பட் க்ரஷில் சுற்றிட்டு இருந்தாங்க மட்டும் சொல்லுவான். இங்கே அப்போ தான் வந்து நம்ம சுகா வந்து ப்ராசஸ் பண்ணி பார்ப்பான். ஸோ வந்து சுகான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக்லாம் பண்ணி கிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நடந்து பார்த்துட்டு சுகா அப்படியே தலையில் கை வச்சிருவான். ஓஎம்ஜி மொத்த ஃபிஷ் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கு யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது சரி உனக்கு யார் கால் பண்ணா? ஏய் யுங்கியை காணுமா? வாட்? என்ன நடக்குதுங்க? எனக்கும் தெரியல என்ன கருவம் நடக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம சுகா வந்து இவங்க அம்மா பார்க்க போயிடுவான். அவங்க அம்மா பார்க்க போயிடுவான். நேஹா வந்து ஹாஸ்பிட்டலில் போகும்போது இங்கே தான் நேஹா ஓடி வருவா. நேஹா ஓடி பார்த்தா கோச் தான் பயங்கரமாக இங்கே உட்காந்து டிசப்பாயிண்டாக கண்ணன்ட்டு யோஸ் மட்டும் இருக்கும். ஜாக்சன் தான் ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். அண்ட் அவன் உடம்புலேயே நைட்டு ரத்தமாக இருக்கும். நேஹா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வார்டு இருக்கா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் வார்டு, அங்கே வந்து எட்டி பார்ப்பான். இங்கே ஜேகே தூங்கிட்டு இருப்பான். கோச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கோச் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக நேஹா வந்து கையை பிடிச்சிட்டு கோச் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆச்சா, என்ன நடக்கணும், எல்லாமே உங்களால் மட்டும்தான் நேஹா, எதுக்காக நீங்கள் ஜங்கு கூட லைஃப்பில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க நேஹா பிடிச்சி புத்துன்னு தள்ளி விட்டுருவான். ஜாக்சனுக்கு பயங்கரமாக கோவம். ஒன்னாலும் மட்டும்தான் நேஹா, இப்போ என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கானா உன்னால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குலாம் அறிவில்லை, என் மச்சான் தான் அவனை லவ் பண்ணுறான்னு தெரியுதுல்ல, நீ என்ன மயிருக்கு நீ வந்து சுகா கூட சுற்றிக்கிட்டு இருக்க? அன்றைக்கே என் மச்சான் உங்ககிட்ட என்ன சொன்னான், சுகா கிட்ட இருக்காதுன்னு உன்னை வார்ன் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஜாக்சனை என்ன பேசுகிறான்னு நேஹாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே கோச்சுக்குமே ஒன்றுமே புரியல. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் உன்னோட சீனியர், மரியாதை கூட, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா கத்த அங்கிள் உங்கள் பையன் இப்படி இருக்கான அதுக்கு காரணம் இந்த நேஹா மட்டும்தான், இவர்களை சரியான பிச் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோச் வந்து பட்டுன்னு ஸ்லாப் பண்ணிடுவாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க, நேஹா எனக்கு பொண்ணு மாதிரி, சங்குக்கு அக்கா மாதிரி, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஓ அக்காவா, அதான் அக்கா வந்து சொந்த அக்கா தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் கூட வளைச்சி போட்டுட்ருப்பான், பாய் ஃப்ரெண்ட் கூட ஊர் சுற்றிட்டு இருப்பா, ஊர் மேய்ஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேச நேஹாவுக்கு ஒன்றுமே புரியாது. கோச் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது கோச் தான் பட்டன் ஸ்லாப் பண்ணிட்டு என்ன தான் நடந்துட்டுருக்கு, ஜங்குக்கும் நேஹாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு யாரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் வந்து நம்ம ஜாக்சன் சொல்லுவான், இந்த மாதிரி ஜேகேவும் சுகாவும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜேகே சுகாக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, 1 வீக் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். 1 வீக் கழித்து இங்கே சுகா ஹாஸ்டலுக்கு வரும்போது அவன் மொத்தமாக வந்து ஜேகே அவாய்ட் பண்ணுது. இவங்க 2 பேரும் கிளப்பில் ஒரு மாதிரி இருந்தது, குட்டி இன்டிமசி டான்ஸ்லாம் பண்ணது சொல்லி ஜேகே ரொம்ப ப்ரோக் டவுன் ஆகி உடஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் நேஹாக்கு அப்போ தான் ப்ராசஸ் ஆகுது. அடங்காத்தா யுங்கி என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே அப்போ தான் வந்து நம்ம கோச்சுக்கும் தெரியுது இது யூங்கியோட வேலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கோச் கேட்குற ஒரே வார்த்தை யூங்கி எங்கே அப்படின்னு கேட்கும் போது யூங்கி நேற்று நைட்லேருந்து காணோம் சார், அவனை தேடி தான் சுகா போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன புது கதையாக இருக்கு நேஹா? கோச் எனக்கு சீரியஸாக தெரியாது, இப்போ சுகா எங்கே அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது யூங்கி எங்கே சுகா எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஜாக்சனுக்கு ஒன்றுமே புரியாது. டே 2மே ஒரே கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் வா மூட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் யூங்கிக்கு வந்து நேஹா கால் பண்ணிட்டு இருப்பா, கால் எடுக்க மாட்டா. சுகா கால் பண்ணி நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இங்கே சுகா அப்படியும் ஒரு டென்ஸ்டாக இருப்பான், என்ன நடந்திருக்கணும். அண்ட் காய் கிட்ட கேட்கும் போது காய் எல்லா உண்மையே சொல்லிடுவான். அவன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் ஆரம்பிச்சிருப்பான் ப்ரோ, அதுக்கப்புறம் அவனுக்கே தெரியாமல் வந்து ஜேகே மேலே ஃபாலோ ஆகிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லும் போது சுகாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு என்னால் என் தம்பி இப்படி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டானா, அவன் லைஃப் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் ஜேகே நல்ல பையன் தான், ரொம்ப அடமெண்ட். அப்படி இருந்தால் கூட இப்போ தான் வந்து எல்லாமே ஓகே, நம்ம சுகாவுக்கு வந்து எல்லாமே ஓகே, ஜேகே கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ யூங்கி எங்கன்றதான் பிரச்சனை. ஸோ லாஸ்ட்டு கால் ட்ரேஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி மெயின் ரோடுன்ற பைபாஸில் மட்டும்தான் இருக்கும். அவனும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருப்பான். இவங்க அந்த சைடு போகிறான்னு மட்டும்தான் தெரியும். நடுவில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே சிசிடிவி எதுவுமே ஒர்க்காக இருக்காது. இங்கே தான் நம்ம நேஹா கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருப்பா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காய்
நம்ம யூங்கியோட அம்மா, யூங்கி 2 பேர், ஐ மீன் சுகாவோட அம்மா, சுகா எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. சுகா தான் வந்து, "கோச் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது ஜாக்சன் முறைச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே தான் கோச்சுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கோச் கண்ணன் டியர்ஸ் வந்துடும். சுகா ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்பான். நடந்ததெல்லாம் சொல்லுவான். இங்கே நேஹா நடந்ததெல்லாம் சொல்லும் போது நேஹா டெத்துக்கு விடுவான். சுகா, "எனக்கு சத்தியமாக தெரியாதடா" அப்படின்னும் போது எல்லாம் முறைச்சிட்டு இங்கே தான் ஆப்போசிட்டில் எட்டி பார்ப்பான். இங்கே வந்து ஜேகே தூங்கிட்டு இருப்பான். ஜேகே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது, "கோச் நான் போய் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா போகும்போது, "நானும் வரட்டுமா?" "நீங்களாம் பார்த்ததெல்லாம் போதும், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சுகா போய் உட்காருவான். ஜேகே அப்போ தான் கண்ணு முழிப்பான். இங்கே ஜேகே வந்து சுகா பார்த்துட்டு அவனுக்கு கண்ணு வந்து பயங்கரமான டியாஸ் வரும். இங்கே சுகா பேசுறதுக்கு முன்னாடி, "எதுக்காக என் முன்னாடி வந்து ஏன் வந்து உனக்கு நேஹாவை தான் பிடிச்சிருக்கோனா? எதுக்காக என் கூட அப்படி இருந்த யோகி? நான் உன்கிட்ட எவ்வளோ கேட்டேன், எவ்வளோ கெஞ்சினேன். அப்போ என்னை நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா? உனக்கு ஆரம்பத்துலேருந்து நேஹாவை தான் பிடிக்கணும் சொல்லியிருக்கலாமே. இதுக்காக என் ஃபீலிங்ஸை நீ உடச்ச. ஏன் யோகி, ஏன்?" அப்படின்னு சொல்லும் போது, "ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ என்ன பேர் சொன்ன?" "யோகி." "அப்போது உனக்கு யூங்கி யாருன்னு தெரியுமா?" "என்ன பேசுகிற? நீ தானே சொன்ன உன்னோட நிக்நேம் யூங்கின்னு." "நான் சொன்னேனா?" "ஆமாம்." "ஏய், வெயிட் அ மூமெண்ட் வெயிட் அ மூமெண்ட் வெயிட் அ மூமெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாக்கு நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுமே சொல்லுவான். "இங்கே பாரு, மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கதை விடுறியா?" அப்படின்னு சொல்லும் போது தான் நேஹா வருவா. நேஹா தான் நிறைய பிக்ஸ்லாம் காட்டுவா. ஸோ நேஹா வந்து அந்த யூங்கியும் நம்ம சுகாவை சின்ன வயசு பிக்ஸ்லாம் காட்டிட்டு, "இங்கே பாரு, சுகா இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்கான். ரெக்கவர் ஆகி ஜஸ்ட் 10 days தான் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருக்கும்ல. ஸோ சுகா ஃபுல் கவர் தான் போடுவான். ஸோ அவன் கால்லாம் காட்டுவான், நிறைய ஸ்ட்ரிச்சஸ்லாம் இருக்கும். ஆனால் யோங்கிக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த மரமண்டைக்கே புரிஞ்சிருக்கோண்டே, "அவன் வேறடா, நான் வேறடா. நீ என்னை பார்த்துட்டு அவன் நினச்சா நான் என்னடா பண்ணுறது? நீ சரியான அவசர கொடுக்க" அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல, "ஐயையோ, என்னோட என்னோட யோங்கி எங்கே? அப்போ என்னோட யோங்கி" அப்படின்னு சொல்லும் போது, "உன்னோட யோங்கியா? அந்த மூதேவி எங்கே போயிருக்குன்னு எனக்கே தெரியலன்ற" மாதிரி நம்ம சுகா மனசில் நினச்சிக்கிட்டு, "இங்கே பார், என் தம்பி உன்னை நிஜமாக லவ் பண்ணியிருந்தால் நீ என் தம்பியை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு அஷ்யூரன்ஸ் பண்ணால் நான் யோங்கிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன். இல்லை, நான் ப்ளே பாய் மாதிரி தான் சுற்றுவேன், பொண்ணும் கூட தான் சுற்றுவேன் அப்படின்னா என் தம்பியை மறந்துடு" அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி பாரு ஏஞ்சி போட்டு, ஐ மீன் சுகா பாட்டு ஏஞ்சி போயிடுவான். "ஆ, ஏய், நீ யார்ரா சொல்கிறதுக்கு? அது ஏன் யோங்கி, எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். நீ கண்டு மட்டும் பிடிச்சிட்டு வந்து கொடு" அப்படின்னு சொல்லும் போது, "இப்போ எவ்வளோ வாய் கிழிக்கிறியே, ஏன் நேற்றே வந்து கேட்டிருந்த அந்த கை கட்டெல்லாம் மிஸ் ஆயிருக்கோம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீ பேசாத நேஹா, நீ பேசாத. எல்லாம் ஒன்னால மட்டும்தான் வந்துச்சு. நீ எதுக்கு என் இவங்க கூட அப்படி இப்படி இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, "டேய், எனக்கு அவன் ஃப்ரெண்டுடா, எனக்கு அவன் தம்பி மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 அடிச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணா இங்கே தான் ஒரு சேரில் நம்ம யுங்கி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே தான் யுங்கி கண்ணு முடிச்சுட்டு, "ஏய் தான், யாரா நீங்கள்? எங்கே இருக்க? டேய், நான் யானை பார்க்க போகணுண்டா, விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே தான் யூங்கி ஒரு மணி போதையில் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன போதை தெரியல, அதனால அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே தான், "மை பேபி பாய், இவ்வளோ சீக்கிரம் கண்ணு முடிச்சிட்டியா? நான் அடிச்ச அடியில் நீ எந்திரிச்சிருக்க மாட்டேன்னு நினச்சேனே" அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம சுகா, யூங்கியோட அப்பா, டேட். "யோ, நீ என்ன ஐயோ பண்ணுற இங்கே உட்காந்துக்கிட்டு? கர்மத்தை ச்சே நகரே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு கை கால் எடுத்து விட" அப்படின்னு வந்து சுகா மாதிரி பேசுவான். "ஓ, நீ சுகா மாதிரி 10 நாள் தானே நான் நடிக்க சொல்லலாம், அப்படியே சுகா மாதிரி மாறிட்டேன். என் யூங்கி தான் இந்த மாதிரி பண்ண மாட்டானே, என் செல்ல பையன். என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "யோ, உனக்கு என்னையா பிரச்சனை இப்போ? எதுக்கு என்ன இது மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்க? கையை கட்ட அவுத்து விடு" அப்படின்னு சொல்லும்போது, "கட்ட அவுத்து விடணுமா? அவுத்து விடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட டாக்குமெண்ட் இருக்குல்ல, டாக்குமெண்ட் அதில் எனக்கு சைன் போட்டு கொடுத்துட்டு நீ உன்னை மொத்தமாக விட்டுறேன்" அப்படின்னு சொல்லுவான். இங்கே, "ஹே
யாரோட டாக்குமெண்ட்க்கு யார் சைன் போடுறது? பைத்தியமா? அது எங்கள் அம்மாவோடது, என் தாத்தா பாட்டியோடது, உன்ன மாதிரி எச்சையோடது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம சுகாவோட அப்பாவுக்கும் வந்து பட்டுன்னு இங்கே ஸ்லாப் பண்ணிவிடுவாங்க. என்ன சொன்னேன்? எச்சையா? ஆமாண்டா, நான் எச்சை தான். எனக்கு காசு மட்டும்தான் வேணும். அதனால தான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணேன். அண்ட் மொத்த சொத்தையும் உன் குடும்பம் உங்கள் அண்ணன் பேருக்கும் உன் பேருக்கும் எழுதி வச்சிருக்கு. சுகாவை போட்டு தள்ளிட்டு மொத்த சொத்தை எழுதி வாங்கிக்கலான்னு பார்த்தா நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். சுகா தான் இது நினச்சி அவனை போட்டு தரலான்னு பார்த்தா அவன் கூட கேட்டுருவான் போட்டு. நீனும் மயிறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சைனை போடு, இல்லைனா உன்னை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான்